பலரும் நினைக்கும் கலர் மனப்பான்மை. வெள்ளையாக இருப்பவர்களுக்கு தொல்லைகள் ஏதும் இராது என்பதில்லை. வெள்ளையாக இருந்தாலும் கஷ்டம் கலரா வரத்தான் செய்யுது. ஒரு மனிதனின் சந்தோஷம் அவன் மேனியின் வண்ணத்தில் இல்லை, அவன் எண்ணத்தில் தான் இருக்கிறது. இன்றைய சிந்தனை கருப்பாக நான் பிறந்துட்டேன என மனம் குன்றி போயிருக்கும் நண்பர்களுக்கானது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சினிமா கவிஞனே பாடுறான். புனித விவிலியத்துல நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழகு என்பது உள்ள உணர்வுகளை பொறுத்து அமைகிறது. கருப்பாக இருக்கின்றேன் என்ற தாழ்வு மனப்பான்மையை தாழ தள்ளிவிட்டு எழும்பி ஜெய நடைபோடுவோம். நாம் நம் வாழ்வில் வெற்றி பெற நம் மேனியின் வண்ணத்தை விட மேலான திறமைகள் நமக்குள் புதைந்திருக்கிறது என்பதை கருப்பாய் பிறந்தவர்கள் நினைவில் கொள்வது நல்லது. சமீபத்துல ஒரு சிறுமியின் கதை ஒன்றை வாசிச்சேன். பலூன் கடைக்காரரிடம் அந்த சிறுமி சென்றாள். அவள் கருமை நிறம் கொண்டவள். பார்ப்பதற்கு அத்தனை அழகு இல்லைதான். அவள் மனதிலே வெகு நாட்களாக தன் கலரை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அவளை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தது. என்னை பலருக்கு பிடிக்கவில்லை, நான் மற்றவர்களைப் போல, அதாவது சிவப்பாக இருப்பவர்களைப் போல இல்லை, எனவே என்னால் சாதிக்க முடியாது என்றெல்லாம் தன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு அந்த பலூன் விற்பனையாளரின் கைகளில் இருந்த வண்ண வண்ண பலூன்கள் ஏதோ செய்தி சொல்ல துடித்தன. அவளை அழைத்தன. பலூன் விற்பவரிடம் மெதுவாக சென்றால் அந்த சிறுவன், எல்லா வண்ண பலூன்களும் உயர பறக்குமா என்றார். அவரும் ஓ நன்றாக பறக்குமே என்றார். சற்று யோசித்த அந்த சிறுமி தன்னை போல கருமை நிறம் கொண்ட கருப்பு பலூனை காட்டி, இந்த கருப்பு பலூன் என்றார். பலூன் விற்பவர் அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவராக, அம்மா, உயர பறப்பதற்கு கலர் வண்ணம் முக்கியம் அல்ல, அதில் இருக்கும் காற்றுதான் முக்கியம் என்றார். அச்சிறுமிக்கு எங்கோ பொறி தட்டியது. நாம் சாதிப்பதற்கு என் மேனியின் வண்ணம் அல்ல, எனக்குள் இருக்கும் மூச்சுதான் முக்கியம் என்று விரைந்தாள். சீக்கிரம் நானும் வாழ்க்கையில் பறக்கப் போகின்றேன் என்று பரவசத்தோடு. நண்பர்களே, இயேசு எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிறவர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் உங்களுடைய குறைகளை அவர் நிறைவாக மாற்றி, உங்களுடைய பலகீனங்களை அவர் பலமாக மாற்றி, உங்களுடைய பேதமை தன்மையை அவர் ஞானமாக மாற்றி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீர்கள். இந்த உலகத்தின் வரலாறு உங்களை பேசும். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிழ்விப்பாராக. God bless you.